அசாதாரண தர்ம லக்ஷணம் சொல்லியாச்சு இல்லையா? அசாதாரண தர்மோ லக்ஷணம். அது அசாதாரணத்துவம்னா என்ன? ஒரு தர்மம் லட்சணமாக இருக்கணும்னா அது அசாதாரண தர்மமா இருக்கணும் சொல்றது இல்லையா? ஒரு வஸ்துவில் பல தர்மங்கள் இருக்கும், எல்லாம் லட்சணம் இல்லை. இப்போ கௌஹுன்னு இருக்கு. கோவில் எத்தனையோ தர்மங்கள் இருக்கு. அதுல நிறைய தர்மங்கள்னு சொன்னா என்ன? ஸ்பெஷாலிட்டி. அதுல ஸ்பெஷாலிட்டின்னு எப்போ சொல்ல முடியும்? நான் அது அதுல மட்டும்தான் இருந்தால் தான் ஸ்பெஷாலிட்டி சொல்ல முடியும் இல்லையா? அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ பாருங்க, கௌஹு பிராணி, ஒரு பிராணி தானே. பிராணினா என்ன? பிராணன் இருக்கிறது பிராணி, அவ்வளவுதான். பிராணின்னு சொன்னா பிராணன் இருக்குன்னா பிராணி. பிராணஹ அஸ்ய அஸ்தி இது பிராணி, பிராணாக அஸ்ய சந்தி இது பிராணி, அவ்வளவுதான். அப்ப பிராணித்துவம் ஒரு தர்மம் இருக்கு இல்லையா? பிராணியாக இருக்கக்கூடிய அந்த தன்மை பிராணித்துவம் எங்க இருக்கு? கோவில் இருக்கு. ஆனா அந்த பிராணித்துவம் அசாதாரண தர்மம் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல இருக்காது. அதனால பிராணித்துவம் அசாதாரண தர்மம் இல்லை, அப்படித்தானே? அப்போ அந்த லட்சணமாக சொல்லக்கூடிய தர்மம் எப்பேற்பட்ட தர்மமா இருக்கணும்? அசாதாரண தர்மமா இருக்கணும். அப்பதான் லட்சணம், இல்லைன்னா லட்சணமாக இருக்க முடியாது. அப்ப அந்த தர்மத்துல அசாதாரணத்துவம்னா என்ன? ஒரு தர்மத்தை தர்மஸ்ய அசாதாரணத்துவம் நாம கிம் அப்படி கேட்பான். தர்மஸ்ய அசாதாரணத்துவம் நாம கிம் அப்படின்னா கேள்விக்கு என்ன அபிப்பிராயம்? ஒரு தர்மத்தை அசாதாரண தர்மம் எப்ப சொல்ல முடியும்? தூஷணத்ரயரஹிதத்துவம் அசாதாரணத்துவம். ஒரு பதில் ஏற்கனவே வந்துருத்து. தூஷணத்ரயரஹிதத்துவமேவ அசாதாரணத்துவம் சொல்லலாம். இன்னும் பார்த்தா வேற ஒரு விசேஷமா சொல்றார். லட்சியதாவச்சேதக சமநியதத்துவம் அசாதாரணத்துவம் இருக்கு. அதுதான் இப்ப வியாக்கியானம் பண்ணணும். லட்சியதாவச்சேதக சமநியதத்துவம் அசாதாரணத்துவம், அதுக்கு என்ன அர்த்தம்? இதுல ஏதாவது கொஞ்சம் புரியுறதா? லட்சியதாவச்சேதக சமநியதத்துவம் இல்ல, லட்சியதாவச்சேதகான்னு இருக்கு இல்லையா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஏதாவது கொஞ்சம் அந்த வார்த்தையிலிருந்து ஏதாவது கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்குன்னா அது சொல்லுங்க. இல்ல, லட்சியதாவச்சேதகம்னு சொன்னா என்ன? லட்சியதாவச்சேதகத்தோட சமநியதமான தர்மத்தை லட்சணம்னு சொல்லலாம். லட்சியதாவச்சேதகத்தோட சமநியதம், அது வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லணும். சமநியதமான தர்மம் அசாதாரண தர்மம் சொல்லிக்கலாம். இதான் அபிப்பிராயம். அது எப்படி விவரணம் பண்றது? சமநியதம்னா என்ன தெரியுமா? சமநியதம் இப்போ வியாப்தி சொல்லும் பொழுது எல்லாமே ஈக்குவல்னு தோன்றது. அப்படி அர்த்தம் சாதாரணமா அர்த்தம் இல்லை. நம்ம வியாப்தி சொல்றது இல்லையா? நியதம் சொன்னா என்ன? வியாப்தம் அர்த்தம். நியதத்துவம் சொன்னா வியாப்தின்னு அர்த்தம். நியதத்துவம் சொன்னா வியாப்தி. நியதமா இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா இருக்கு. நியதத்துவம் வியாபகத்துவம் சொல்றது. நியதத்துவம் வியாபகத்துவம் அவசியம் பவதி, அது நியதம். தூமம் இருந்தால் வன்ஹி அவசியம் பவதி இல்லையா? அதனால வன்ஹி நியதா, தூமஹா வன்னி ரெண்டு இருக்கு இல்லையா? எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னி, இதுதானே வியாப்தி. இதுல வியாபியம் வியாபகம் ரெண்டு வார்த்தை தெரியும் இல்லையா? வியாபியம் தூமம், வியாபக வன்னி.
வியாபகம் அக்னி, அப்படித்தானே? அப்போ எது இருந்தா எது அவசியம் இருக்குன்னு சொல்ல முடியும்? அங்க வியாபியம் வர்த்ததே சேத் வியாபகம் அவசியம் வர்த்ததேன்னு சொல்லலாம். தூமம் இருந்தால் வன்னி கண்டிப்பா இருக்கும். வியாபியம் இருந்தா வியாபகம் அவசியம் இருக்கும், இருந்துதான் ஆகணும். அப்போ இங்க வந்து வன்னி என்றது நியதமா இருக்கு, நியதம் நியதமா இருக்கு இல்லையா? தூமம் இருந்தால் வன்னி இருக்குன்றது நியதம், கட்டாயமா இருக்கு, கண்டிப்பா சொல்ல முடியும். ஆனால் விபரீதம் சொல்ல முடியுமா? எத்திர எத்திர வன்னி तत्र धूमः சொல்ல முடியுமா? वक्तुं शक्यते वा? न शक्यते. कुतः? लोके एव विचारः. यत्र यत्र वह्निः तत्र तत्र धूमः इति वक्तुं न शक्यते. लुप्तपिण्डमा अयपिण्डं तप्त तप्त अयपिण्डे तप्त अयपिण्डे அங்க தூமம் கிடையாது, வன்னி இருக்கு. இப்ப அந்த வரைக்கும் போக வேண்டாம். தப்த ஜலம் இருக்கு இல்லையா? தப்த ஜலம், தப்த ஜலம்னா என்ன? கொதிக்கிற ஜலம், சூடா பண்ணி வச்சிருக்கு இல்லையா? சூடா பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஜலம் தண்ணி, அது இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கேன். நன்றா சூடாக ஃப்ளாஸ்க்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன், கிளாஸ்ல வச்சுக்கோங்க. அதுல வன்னி இருக்கா இல்லையா? அதுல வன்னி இருக்கா இல்லையா? உஷ்ணம் தெரியறதுன்னா வன்னி இல்லாம எப்படி தெரியும்? உஷ்ணம் வந்து ஜலத்தினுடைய குணமா? அது வன்னியோட குணம் தானே. அப்போ அந்த ஜலத்துல உஷ்ணம் தெரியறதுன்னா வன்னி இருக்குன்னு அர்த்தம். நீங்க அப்படி நினைக்க கூடாது, இப்படி ஜொலிக்கணும்ன்றது இல்லை. ஜொலிக்கிறது பார்த்தா தான் அப்பதான் வன்னி இருக்குன்னு சொல்லக்கூடாது. உஷ்ணம் இருக்குன்னா வன்னி இருக்கு, அவ்வளவுதான். ஆமா இருக்கு. அப்ப அந்த ஜலத்திலையும் வன்னி இருக்கு. ஆனா புகை இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்ல, தூமம் கிடையாது. தூமஹ நாஸ்தி. அக்னிஹி அஸ்தி. அக்னி குணஹ அஸ்தினா அக்னிஹி அஸ்தி. குணம் மட்டுமா இருக்குமா? இந்த திரவியம் இல்லாம குணம் மட்டுமா இருக்க முடியுமா? முடியாது. அந்த குணம் தெரியறதுன்னா திரவியமும் இருக்குன்னு அர்த்தம். புரியுது இல்லையா? அப்ப அந்த ஜலத்துல வன்னி இருக்கு, ஆனால் தூமம் இல்லை. அதனால எத்திர எத்திர தூமஹா அல்ல எத்திர எத்திர வன்னி தத்திர தத்திர தூமஹான்னு சொல்ல முடியாது. வக்தும் ந சக்கியதே. அந்த வரைக்கும் போக வேண்டாம். கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா? கேஸ் ஸ்டவ்ல வன்னி இருக்கு, தூமம் இல்லை. வன்னி இருக்கு, தூமம் இல்லை. அப்ப எத்திர எத்திர வன்னி தத்திர தத்திர தூமஹான்னு வியாப்தி கிடையாது. எத்திர எத்திர தூமஹா தத்திர தத்திர வன்னி தான் இருக்கு. இது புரியுறது இல்லையா? இப்படி இல்லாமல் ரெண்டும் சொல்ல முடியும்னா அதுக்கு சமவியாப்தின்னு பேர். சில இடத்துல ரெண்டும் சொல்ல முடியும், அந்த மாதிரி இடங்கள் நிறைய இருக்கு. எத்யத் ஜன்யம் தத்சர்வம் அனித்யம் சொல்லலாம். यद्यत् जन्यम भाव पदार्थ यह यह जन्यः भाव पदार्थः सह सर्वोपि अनित्यः. यह यह अनित्यः सह भाव पदार्थः जन्यः. இங்கேயும் சொல்ல, இப்படியும் சொல்ல, அப்படியும் சொல்ல இல்லையா? यह प्राणी जायते सह म्रियते, यह म्रियते सह जायते சொல்லலாம் இல்லையா? பரஸ்பர வியாப்தி இருக்கு. யாருக்கு வந்து ஜனனம் இருக்கோ அவனுக்கு மரணம் இருக்கு, யாருக்கு மரணம் இருக்கோ அவனுக்கு ஜனனமும் இருக்கு. ஜனிக்காதவன் மரிக்குமா? மரணம் ஏற்படுறதுன்னு ஜெயிச்சிருக்கு தானே அர்த்தம். ஜனனம் இருக்குன்னா மரணம் இல்லாம இருக்க முடியுமா? அதுவும் முடியாது. அதனால பரஸ்பரம் வியாப்தி இருக்கு, பரஸ்பரம் நியமம் இருக்கு. இதுக்குதான் சமநியதம்னு சொல்றது.
ரெண்டு தர்மங்கள். இப்ப ஜனனம் மரணம். ஜனனம் இருந்தால் மரணம் கண்டிப்பா இருக்கு, மரணம் இருக்குன்னா ஜனனமும் கண்டிப்பா இருக்கு. இப்ப ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் பரஸ்பரம் வியாப்தி இருக்கோ இல்லையோ, அதுதான் இந்த இந்த இதுக்குதான் சமநியதம் சொல்றது. பரஸ்பரம் வியாப்தி இருக்குன்னா சமநியதம். எதுக்கு பரஸ்பரம் வியாப்தி இருக்கோ அது சமநியதமான ரெண்டு தர்மங்கள் சொல்லலாம். அதுதான். இப்ப சரியா போச்சு இல்லையா? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியாது இல்லையா? இது இங்க பாருங்க, லட்சியதாவச்சேதக சமநியதோ தர்மஹ லட்சணம். லட்சியதாவச்சேதகத்துக்கு சமநியதமான தர்மத்தை லட்சணம்னு சொல்லலாம் அப்படி சொல்றாங்க. லட்சியதாவச்சேதகத்துக்கு சமநியதமான தர்மமா இருக்கணும். சரி பார்க்கலாம். இப்ப லட்சியதாவச்சேதகம் அதுக்கு என்ன அர்த்தம்? லட்சியதாவச்சேதம் சொன்ன லட்சியதாவச்சேதகம் சொன்ன என்ன? இப்ப நம்ம லட்சணம் பண்ணும்பொழுது சொல்லும் பொழுது எதனுடைய லட்சணம் சொல்றதுன்னு கேள்வி வரும் இல்லையா? லட்சியத்துக்கு தான் லட்சணம் சொல்றது. சரி, ஏதோ ஒரு லட்சியத்துக்கு சொல்றதா? இல்ல, எல்லா லட்சியத்துக்கும். இப்ப கோவுக்கு லட்சணம், பசுமாடுக்கு லட்சணம் சொல்றதா இருந்தால் ஏதோ ஒரு பசுபாடனுடைய லட்சணமா? இல்ல, சர்வாசாம் கவாம் லட்சணம் உச்சதே. எல்லா கோவுக்கும் லட்சணம் சொல்றது இல்லையா? அப்போ அந்த எல்லா கோவிலும் இருக்கக்கூடிய ஒரு தர்மம், அதுக்கு லட்சியதாவச்சேதகம் பேர். முதல் நீ எதனுடைய லட்சணத்தை சொல்றதுன்னு கேட்டால் லட்சியத்தை முதல் தீர்மானம் பண்ணணும். எதனுடைய லட்சணத்தை சொல்றது? லட்சியத்தினுடைய லட்சணத்தை சொல்றது. லட்சியம் எது? கௌ. ஏதாவது ஒரு கோவா? இல்ல, எல்லா கோவும் தானே சேர்த்து தானே லட்சணம் சொல்றது. அப்ப எல்லா கோவும் லட்சியம் அப்படி இருக்கணும் இல்லையா? எல்லா கோவும் லட்சியம்னு வச்சுக்கணும். அப்போ அந்த எல்லா கோவையும் சேர்த்துண்டு நம்ம லட்சியத்தை தீர்மானப்படுத்தணும். அதான் எல்லா கோவிலும் முதல் ஒரு தர்மத்தை கண்டுபிடிக்கணும். அது என்ன? கோத்துவம். கோத்துவம் லட்சியதாவச்சேதகம். அவச்சேதகம். அவச்சேதகம்னா என்ன? முதல் அது சொல்லலாமே. அவச்சேதகம் இந்த வார்த்தை தர்க்கசாஸ்திரத்தில் அடிக்கடி வரும். அவச்சேதகம் அது என்ன அர்த்தம்? அவச்சேத்ய அவச்சேதக பாவகான்னு இருக்கு. அது என்னது? இங்கிலீஷ்ல சொன்னால் ஒரு கிரைட்டீரியன் சொல்லலாம். இப்போ எல்லா கோவும் லட்சியம்னு சொல்றேன் இல்லையா? எல்லா கோவும் லட்சியம் சொல்லும் பொழுது அந்த எல்லா கோவையும் லட்சியமாக நிரூபணம் பண்றதுக்கு எந்த ஒரு தர்மம் தேவைப்படுறதோ அந்த தர்மத்துக்கு லட்சியதாவச்சேதகம்னு பேர். லட்சியதாயாக அவச்சேதகம் லட்சியதாவச்சேதகம். லட்சியதாயாக அவச்சேதகம் இதெல்லாம் என்னன்னு பார்க்கணும். காரியம் காரியதாவச்சேதகம். காரணம் காரணதாவச்சேதகம். காரியதாவச்சேதகம் காரணதாவச்சேதகம் இப்படியெல்லாம் சப்தங்கள் இருக்கு. அவச்சேதகம் சொன்னா உண்மையா எப்படின்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு பிரிச்சு காமிக்கிறதுக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு தர்மம். லட்சணம் மாதிரி தான். லட்சணம் மாதிரி தான் லட்சியதாவச்சேதகம். அது எப்படி சொல்லி கொடுக்கலாம்னா, லட்சியம் ஏன தர்மேண அவச்சின்னா லட்சியதா ஏன தர்மேண அவச்சின்னா சக தர்ம லட்சியதாவச்சேதக. நியாயபோதனையில் வரும். கந்தவத்துவம் பிருத்திவியாக லட்சணம் சொல்றது இல்லையா? கந்தவத்துவம் பிருத்திவியாக லட்சணம் சொல்லும் பொழுது லட்சியா பிருத்திவி, லட்சியதா பிருத்திவி நிஷ்டா, லட்சியதாவச்சேதகம் பிருத்திவித்வம், பிருத்திவித்வாவச்சின்னா லட்சியதா இப்படி எல்லாம் வருது இல்லையா? அது என்னது?
ஆ எப்படி சொல்ல முடியும்? அவச்சேதகம் வேற வேற. ஆ? இப்போ பாருங்க, இப்போ இந்த காலேஜில் ஒரு லௌகிக ரீதியில் நான் சொல்கிறேன். இந்த காலேஜில் எம்ஏ கிளாஸில் ஒருத்தனுக்கு பிரவேசம் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. எம்ஏ கிளாஸில் ஒருத்தனுக்கு பிரவேசம் கொடுக்கணும், அட்மிஷன் கொடுக்கணும்னா அதில் ஒரு அவச்சேதகம் என்னன்னு கேள்வி வரும். பிரவேசியதாவச்சேதகம்னு வச்சுக்கலாம். அந்த பிரவேசம் பண்ணுறவன் யாருக்கு அந்த பிரவேசம் கொடுக்கலாம்? ஒரு பிரவேசம் பண்ணுறவன் ஒரு வித்தியார்த்தி. ஒரு வித்தியார்த்தி தானே பிரவேசம் பண்ணுவான். ஒரு வித்தியார்த்திக்கு தானே பிரவேசம் கொடுக்கறது எம்ஏ கிளாஸில். எம்ஏ கிளாஸ்லேயோ பிஏ கிளாஸ்லேயோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. எம்ஏ கிளாஸ்னால் உதாரணமாக சொன்னேன். ஒரு எம்ஏ கிளாஸில் பிரவேசம் கொடுக்கணும்னா அவன் ஒரு வித்தியார்த்தியாக இருக்கணும். அப்போ ஒரு வித்தியார்த்திக்கு தானே பிரவேசம் கொடுக்கறது. யாருக்கு பிரவேசம் கொடுக்கறதோ அவனிடத்தில் வித்தியார்த்தித்துவம் இருக்கணும். அது ஒரு தர்மம். அப்போ வித்தியார்த்தித்துவம் அவச்சேதகம் சொல்ல முடியுமான்னு கேட்டா முடியுமா? சரி, அதுக்கும் அதையும் விட்டு இன்னும் ஒரு மனுஷனா இருக்கணும் இல்லையா? ஒரு மனுஷனுக்கு தானே பிரவேசம் கிடைக்கும். முதல் ஒரு மனுஷனா இருக்கணும். வாசம் தானே நான் சொல்றது. அப்போ மனுஷத்துவம் பிரவேசியதாவச்சேதகம் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா ஒரு எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் பிரவேசம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ ஒரு மனுஷத்துவம் பிரவேசியதாவச்சேதகம் சொன்னால் என்ன அர்த்தம் கிடைக்கிறது தெரியுமா? ஒரு மனுஷனா இருக்கணும், அவ்வளவுதான். வாங்கோ பிரவேசம் கொடுக்கலாம். அப்படியா? அப்படி இல்லை, அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. சரி, ஒரு வித்தியார்த்தியா இருக்கணும், போருமா? இல்லை, எல்லா வித்தியார்த்திகளுக்கும் எம்ஏ கிளாஸில் பிரவேசம் இல்லை. நீ போய் கேட்டு பாரு. பிஏ எனக்கு வேண்டாம், எம்ஏ என்ரோல் பண்றேன்னு சொன்னா கொடுப்பாரா? கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? வித்தியார்த்தி தானே. வித்தியார்த்தித்துவம் இருக்கு இல்லையா? உன்னிடத்தில் வித்தியார்த்தித்துவம் இருக்கு. சரி, நான் எம்ஏ முதல் எம்ஏ முடிச்சுக்கிறேன்னு சொன்னா கொடுக்க மாட்டான் இல்லையா? அப்போ வித்தியார்த்தித்துவம் பிரவேசியதாவச்சேதகம் இல்லை. அப்புறம் என்ன? பிஏ முடிச்சு வாங்க சொல்லுவாங்க. பிஏ சமாப்தவான் பவேத் வித்தியார்த்தி ச பவேத். அப்படி இருக்கணும் இல்லையா? அப்போ பிஏ முடிச்சவனா இருக்கணும், வித்தியார்த்தியாகவும் இருக்கணும். அப்படி இருந்தா பிரவேசம் கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப இதுதான் பிரவேசியதாவச்சேதகம். சரியா வருது இல்லையா? என்ன புரியுறது இல்லையா? அது இப்போ பிஏ முடிச்சவனா இருக்கணும் என்றது ஒரு 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 துவம்னு போட்டு எப்படி சொல்றது? சமாப்த பிஏத்துவம் சொல்லலாம். ஏதோ ஒன்று சமாப்த பிஏத்துவம் வேணும் இல்லையா? வித்தியார்த்தித்துவம் வேணும். சமாப்த பிஏத்துவம் அப்படின்னா பிஏ முடிச்சவனா இருக்கணும் என்ற ஒரு தன்மை அது இருக்கணும். அப்பதான் பிரவேசம் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கும். இப்போ இதனால என்ன தெரியுது? அப்ப இதுதான் அவச்சேதகம். இதான் சமாப்த பிஏத்வே சதி வித்தியார்த்தித்துவம் சொல்லலாம். உண்மையா சமாப்த பிஏத்துவம் தான் வேணும், வித்தியார்த்தியா இருக்கணும்ன்றது கிடையாது. வித்தியார்த்தினா யாரு? எனக்கு வித்யை வேணும்னு விரும்புறவன் தானே வித்தியார்த்தி. உனக்கு விருப்பம் இல்லையோ இருக்கோ அது உன்னுடைய விஷயம். பிஏ முடிச்சிருக்கானா, சரி வா, அவ்வளவுதான். உனக்கு வித்தியார்த்தித்துவம் இருக்கோ இல்லையோ உன்னை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம். சில பேர் எம்ஏ முடிக்கணும், அவ்வளவுதான், வித்தியார்த்தியா இல்லை, வித்யை ஒன்றும் வேண்டாம், இன்னும் படிக்கிறதுக்காக வந்தவன் இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா இல்லையா? படிக்கிறதுக்கு ஒன்றும் படிக்கிறதுக்காக வரல, பிஏ வேணும், எம்ஏ வேணும், சர்டிபிகேட் கிடைக்கணும், அதுக்காக ஏதோ வச்சுட்டு இருப்பான். அப்படி கூட வருவான் இல்லையா? அவ்வளவுதான். எனக்கு சர்டிபிகேட் வேணும், சர்டிபிகேட் வேணுமா அப்படின்னா என்ரோல் பண்ண, எக்ஸாம் எழுத, அவ்வளவுதான். பாஸ் பண்ணியாச்சுன்னா சர்டிபிகேட் கிடைக்கும். நீ உபதேசம் பண்ற வித்தியை ஒன்றும் எனக்கு தேவையில்லை, அதனால எனக்கு உபயோகம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சில பேர் அப்படிதான் இருப்பான். வித்தியார்த்தியா இருக்கணும்ன்றது நமக்கு அவசியம் இல்லை.
பிஏ முடிச்சிருக்கானா, சரி வா, அவ்வளவுதான். இப்போ ஒரு ஒரு மாணவகன், ஒரு வித்தியார்த்தி, அவனை எம்ஏ பிரவேசம் பண்றதுக்கு அதிகாரின்னு நிரூபணம் பண்றதுக்கு எந்த தர்மம் உபயோகப்படுத்த முடியுமோ அந்த தர்மத்தை பிரவேசியதாவச்சேதகம். எம்ஏ கிளாஸ்ல பிரவேசத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு யோக்கியதை இருக்கு, எதை வச்சுட்டு நிரூபணம் பண்றோமோ அந்த தர்மத்தை பிரவேசியதாவச்சேதகம்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி பிருத்திவியே லட்சியான்னு சொல்றது இல்லையா? எந்த பிருத்திவியை நீ லட்சியான்னு சொல்றது? எல்லா பிருத்திவியையும். ஏதோ ஒரு பிருத்திவியா? கடரூப பிருத்திவி லட்சியா, படரூப பிருத்திவி லட்சியா, விரக்ஷரூப பிருத்திவி லட்சியா, எல்லா பிருத்திவியும் லட்சியம் தானே. கந்தவத்துவம் லட்சணம் சொல்லும் பொழுது அது எந்த பிருத்திவியுடைய லட்சணம்? எல்லா பிருத்திவியுடையும் லட்சணம் தானே. இப்போ இந்த லட்சணத்துக்கு லட்சியம் என்னன்னு கேட்டால் இதுவும் லட்சியம், இதுவும் லட்சியம், இதுவும் லட்சியம், இப்படி எல்லா லட்சியத்தையும் கலெக்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு தர்மத்தை வச்சுக்கணும் இல்லையா? எல்லா லட்சியத்தையும் முதல் கலெக்ட் பண்ணணும், அனுகமம் பண்ணணும். அனுகமஹான்னு வார்த்தை இதுக்கு சாஸ்திரத்துல. அனுகம கிரியதாம் பிரதமத்தः சர்வேஷாம் லட்சியானாம் அனுகம கர்த்தவியம். அது எல்லா லட்சியத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு சங்கிரகம் பண்ணி முதல் புரிஞ்சுக்கணும்னா அது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஒவ்வொரு லட்சியங்களும் ஒவ்வொரு விதமா தானே இருக்கு. இருக்கட்டும், எல்லா லட்சியங்களையும் எல்லா பிருத்திவியும் ஒரே மாதிரி இருக்கா? இல்ல, கல், மண், கட்டம், படம், விருட்சம் எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கு. வித்தியாசமா இருக்கட்டும், வித்தியாசமா இருந்தாலும் ஏதாவது ஒரு தர்மம் அதுல கண்டுபிடிக்கணும். அது என்ன? பிருத்திவித்துவம் வச்சுக்கலாம். பிருத்திவித்துவம் பிருத்திவித்துவம் இருக்கிறது எல்லாமே லட்சியம் சொல்லலாம். நான் இப்போ ஒரு லட்சணம் சொல்ல போறேன் பிருத்திவிக்கு. எந்த பிருத்திவிக்கு லட்சணம் சொல்ல போறேன்? எல்லா பிருத்திவிக்கும் சேர்த்து லட்சணம் சொல்ல போறேன், அப்படித்தானே? அப்ப நான் இப்ப சொல்ல போற லட்சணம் மயா ஏகம் லட்சணம் வக்ஷியதே தத் லட்சணம் எந்த லட்சத்தினுடைய லட்சணம் கேட்டா எல்லா பிருத்திவியுடையும் லட்சணம். அப்போ பிருத்திவித்துவம் எங்க இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே லட்சணம் நான் சொல்ல போறேன். பிருத்திவித்துவம் எங்க எங்க இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் லட்சணம் சொல்ல போறேன், இப்படித்தானே சொல்லுவோம். அப்போ பிருத்திவித்துவம் என்ற தர்மத்தை வச்சுட்டு எல்லா பிருத்திவியையும் நம்ம கலெக்ட் பண்ண போறோம். எல்லா லட்சியத்தையும் நான் லட்சணம் சொல்ல போறேன். அந்த லட்சணத்தினுடைய லட்சியமாக எடுக்க வேண்டிய இது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற ஒரு தர்மம். அதுக்கு என்ன பேர்? லட்சியதாவச்சேதகம். சரியா வந்துருதா? ஓரளவுக்கு புரியுற மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் லட்சியதா, லட்சியதாயாக அவச்சேதகம். இப்போ இது லட்சியம், இது லட்சியமா, இது லட்சியமா, இது லட்சியமா, அப்படி கேள்வி வரும் இல்லையா? நீ ஒரு லட்சணம் சொல்றான், இந்த லட்சணத்துக்கு என்ன லட்சியம்? இது லட்சியமா, இது லட்சியமா, அப்படி கேள்வி வரும். அப்ப எது லட்சியம் அது முதல் சொல்லணும் இல்லையா? அது சரளமா எப்படி சொல்ல முடியும்? எதுல பிருத்திவித்துவம் இருக்கோ அது எல்லாமே லட்சியம். பிருத்திவித்துவம் என்ற தர்மம் எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நான் சொல்லக்கூடிய லட்சணத்துக்கு லட்சியம். சொல்லக்கூடிய லட்சணம் என்ன? கந்தவத்துவம். கந்தவத்துவம்னு லட்சணம் சொல்ல போறேன். அந்த லட்சணத்துக்கு லட்சியம் எதுன்னு கேட்டால் எந்த எந்த வஸ்துவில பிருத்திவித்துவம் இருக்கோ அதெல்லாம் லட்சியம். எதுல பிருத்திவித்துவம் இல்லையோ அது லட்சியம் இல்லை. அப்ப முதல் லட்சியதாவச்சேதகம் என்ன நிர்தாரணம் பண்ணணும், முடிவு பண்ணணும். அப்பதான் நீ சொல்ற லட்சணம் கரெக்டா இல்லையான்னு பார்க்க முடியும். இப்ப நான் கந்தவத்துவம்னு ஒரு லட்சணம் சொல்றேன் வச்சுக்கோங்க. இந்த லட்சணம் லட்சியத்தில் இருக்கா அலட்சியத்தில் இருக்கா டெஸ்ட் பண்ணணும் இல்லையா? பரீட்சை பண்ணணும். அதுக்காக லட்சியம் என்னன்னு முதல் புரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க சொல்ற லட்சணம் ஜலத்திலையும் இருக்கு, அதனால அதிவியாப்தி என்று சொல்லும் பொழுது
இல்ல ஜலவும் லட்சியம் தான். இல்ல அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா பிருத்திவித்துவம் ஜலத்துல கிடையாது. இதுதான். அப்ப லட்சியதாவச்சேதகம் என்னன்னு முதல் கேட்கணும். நான் சொன்ன மாதிரி எனக்கு ஏன் அட்மிஷன் கொடுக்கல கேள்வி கேட்கணும்னா, அட்மிஷன் கொடுக்கறதுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன கிரைட்டீரியன் பார்க்கணும் இல்லையா? அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு என்ன கிரைட்டீரியான்னு தெரியாம எனக்கு ஏன் அட்மிஷன் கொடுக்கல போய் கேட்க முடியுமா? கோவப்பட முடியுமா? உனக்கு அட்மிஷன் இல்லைப்பா, ஏன் கொடுக்கல கேட்க முடியுமா? அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்கணும். அது அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு என்ன கிரைட்டீரியோ அது பார்க்கணும், இல்லைன்னா அது கேட்க முடியாது. அந்த மாதிரி அது லட்சியமாக சொல்றதுக்கு அந்த லட்சியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரைட்டீரியன், அதுதான் லட்சியதாவச்சேதகம். லட்சியதாயாக அவச்சேதகம். லக்ஷ்யா பிருத்திவி, லட்சியதா பிருத்திவி நிஷ்ठा, லட்சியதாயாக அவச்சேதகம் பிருத்திவித்வம், லக்ஷணம் கந்தவத்வம். இப்படி வியவஸ்தா. கந்தவத்வம் வந்து லக்ஷணம். கஸ்ய லக்ஷணம்? பிருத்திவியாக லக்ஷணம். அப்போ பிருத்திவிக்கு லட்சணம் சொல்லும் பொழுது பிருத்திவியை நம்ம லட்சியமாக பார்க்குறோம் இல்லையா? பிருத்திவியை நம்ம பலவிதமாக பார்க்கலாம். இப்போ லட்சியமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால லட்சியதா பிருத்திவியாம் அஸ்தி, பிருத்திவியாம் லட்சியதா அஸ்தி. இப்போ நம்ம பிருத்திவியை வந்து லட்சியமாக வச்சுட்டு இருக்கோம். அதனால பிருத்திவியில லட்சியதான்னு ஒரு தர்மம் இருக்கு. லட்சியதா यत् लक्ष्यं तत्र लक्ष्यता अस्ति, पृथिवीत्वमपि तत्रैव अस्ति. पृथिवीत्वं लक्ष्यतायाः अवच्छेदकम्. எப்படி சொல்லலாம் பாருங்க. நம்ம லௌகிக உதாரணம் சொன்னோம் இல்லையா? நீ வந்து பிரவேஷ்யனா இருக்கு, பிரவேஷ்ய, பிரவேஷ்டும் யோக்கியா இல்லையா? பிரவேஷ்டும் யோக்கியா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ BA कक्षायां त्वं प्रवेष्टुं योग्यः, भवान् आगतः अस्ति, நீ வந்திருக்கான், நான் பிரவேஷ்யன் நினைச்சுன்னு வந்திருக்கான். இப்போ உன்னை நான் பிரவேஷ்யனா பார்க்குறேன். பிரவேஷ்யதா உன்னிடத்துல இருக்கு. பிரவேஷ்யனா நீ உன்னை வைக்கிறேன், வச்சுட்டு இருக்கேன். உன்னிடத்தில் நான் பிரவேஷ்யதாவச்சேதகம் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் உன்னையே பிரவேஷ்யனா வச்சுக்கிறதுக்கு தேவையான தர்மம் அது இருக்கான்னு பார்க்கணும். இருக்குன்னா பிரவேஷ்யதா, பிரவேஷ்யதாவச்சேதகம். பிரவேஷ்யனா உன்னை சொல்றதுக்கு உன்னிடத்தில் எந்த தர்மம் தேவைப்படுறதோ அந்த தர்மம் பிரவேஷ்யதாயாக அவச்சேதகம். प्रवेश्यता तत्र अस्ति, भवान् प्रवेश्यः, प्रवेश्यता भवतः सकाशे वर्तते. प्रवेश्यताன்னு ஒரு தர்மம். இன்னொரு தர்மம் இருக்கு, என்ன? வித்யார்த்தித்துவம் இல்லைன்னா சமாப்த பிஏத்துவம் சொன்னேன் இல்லையா? அந்த அந்த தர்மம் இருக்கு. அப்போ அந்த தர்மம் உனக்கிட்ட இருக்குன்னா நீ பிரவேசனா எடுக்கிற, இல்லைன்னா முடியாது சொல்ற மாதிரி. ஒரு பிருத்திவி, பிருத்திவி லக்ஷ்யா பவதி, லக்ஷ்யதா பிருத்திவியாம் அஸ்தி, லக்ஷ்யதா பிருத்திவியாம் அஸ்தி. यदा पृथिव्याः लक्षणम् उच्यते तदा पृथिव्यां लक्ष्यता भवति. எப்போ பிருத்திவிக்கு லட்சணம் சொல்றோமோ அப்போ பிருத்திவியில லட்சியதான்னு ஒரு தர்மம் வரும். அப்பதான், இல்லைன்னா இல்ல. பிருத்திவி எல்லா சமயத்திலும் லட்சியம் இல்லை. அந்த லட்சணம் சொல்ற சமயத்துல லட்சியதான்னு ஒரு தர்மம் அதுல பார்க்க முடியும். அந்த லட்சியதா எங்க இருக்கு? பிருத்திவியாம் அஸ்தி. லட்சியதா பிருத்திவியில் இருக்கு. லட்சியே வர்த்ததே, லட்சிய லட்சியதான்னு ஒரு தர்மம் இருக்கு. இந்த லட்சியதா வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, தெரியுமா? லோகத்துல எதுக்கும் வேணும்னா லட்சணம் சொல்லலாம் இல்லையா? எதுக்கும் லட்சணம் சொல்லலாம். இந்த சேர் இருக்கு, இதுக்கு என்ன லட்சணம் சொல்லலாம்? ஏதோ ஒரு லட்சணம். லட்சியதா லோகே சர்வத்திர வர்த்ததே இல்லையா? லட்சியதா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எதுக்கும் லட்சணம் சொல்லலாம்னா
எதுக்கு வந்து லட்சணம் சொல்ல முடியும் இல்லையா? எதுக்கும் வேணும்னா லட்சணம் சொல்லலாம். அதனால எதுவும் வேணும்னா லட்சியமாக வச்சுக்க முடியும். நம்ம சொல்லக்கூடிய லட்சணத்துக்கு இப்போ புஸ்தகத்துக்கு லட்சணம் சொல்றதா இருந்தா புஸ்தகம் லட்சியம், சேருக்கு லட்சணம் சொல்றதா சேர லட்சியம், மனுஷனுக்கு லட்சணம் சொல்றதா இருந்தா மனுஷன் லட்சியம். லட்சதா சர்வத்திர வர்த்ததே. எத்திர எத் லட்சியம் தத்திர சர்வத்திர லட்சியதா வர்த்ததே. இப்ப லட்சியதை இல்லாம ஒரு வஸ்துவே கிடையாது. காரணம் என்ன? எதுக்கும் வேணும்னா லட்சணம் சொல்லலாம் இல்லையா? லட்சணம் சொல்ல ஆரம்பிச்சா அது லட்சியதா இருக்காங்க. இப்ப நான் என்னுடைய லட்சணம் சொல்ல போறேன், பிருத்திவியோட லட்சணம் சொல்ல போறேன். அப்போ இப்போ நான் பிருத்திவியில் இருக்கிற லட்சியதையை கொஞ்சம் வெளியில் கொண்டு வரேன். லட்சியதை எல்லா இடத்துலயும் இருக்கு. பிருத்திவியில் இருக்கிற லட்சியதா பிருத்திவித்வேன அவச்சின்னா. எப்படி பாருங்க, பிருத்திவித்வேன பிருத்திவித்வம் இது தர்மேண, பிருத்திவித்வம் இது தர்மः, पृथिवीत्वम् इति धर्मः कुत्र अस्ति? पृथिव्यां वर्तते। लक्ष्यता कुत्र अस्ति? पृथिव्यां, पृथिव्यामेव। पृथिव्याः लक्षणम् उच्यते, पृथिवियोட लक्षणம் சொல்றேன். पृथिवियोட लक्षणம் சொல்லும் பொழுது लक्ष्यता எங்க இருக்கு? पृथिव्यां। पृथिवीत्वம் कुत्र अस्ति? पृथिव्यां। पृथिवीत्वம் पृथिविயில் இருக்கு, லட்சியதையும் பृथिவியில் இருக்கு. அந்த லட்சியதை வந்து पृथिவியில் இருக்கக்கூடிய லட்சியதா पृथिवीत्वाल अवच्छिन्नमा, पृथिवीत्वेन अवच्छिन्ना लक्ष्यता, पृथिवीत्वावच्छिन्ना लक्ष्यता। पृथिवीत्वेन अवच्छिन्ना लक्ष्यता, पृथिवीत्वावच्छिन्ना लक्ष्यता। पृथिवीत्वं लक्ष्यतावच्छेदकम्, पृथिवीत्वं लक्ष्यतावच्छेदकम्। லட்சியதாவச்சேதகம் சொன்னா என்ன? லட்சியதாயாக அவச்சேதகம், லட்சியதையினுடைய அவச்சேதகம். லட்சியதை வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு, பிருத்திவியிலும் இருக்கு. அந்த லட்சியதைக்கு என்ன விசேஷம்? பிருத்திவித்வேன அவச்சின்னா பவதீயம் லட்சியதா. அப்படின்னா இப்ப பிருத்திவித்வாவச்சின்னா லட்சியதான்னு சொன்னா என்ன அர்த்தம் கிடைக்கிறது தெரியுமா? இப்ப நான் பிருத்திவியோட லட்சணம் சொல்ல போறேன் தெரியும், இதுதான் டெக்னிக்கல் லாங்குவேஜ். லட்சியதா கிமவச்சின்னா? பிருத்திவித்வாவச்சின்னா சொன்னால் நான் இப்ப பிருத்திவிக்கு லட்சணம் சொல்ல போறேன். பிருத்திவித்வம் எங்க இருக்கோ அதுக்கு எல்லாமே லட்சணம் சொல்ல போறேன். அப்ப பிருத்திவித்வத்தினால அவச்சின்னமான ஒரு லட்சியத்தை, இப்ப லட்சணம் எதுக்கு வேணும்னா லட்சணம் சொல்லலாம், எதுக்கும் வேணும்னா லட்சணம் சொல்லலாம். இப்போ கோவுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது கோத்வாவச்சின்னா லட்சியதா பவதி. கோவுக்கு லட்சணம் சொல்லும் பொழுது லட்சியதை எங்க இருக்கு? கோவில் இருக்கு. எந்த கோவில? எல்லா கோவிலும் இருக்கு. அப்ப எல்லா கோவிலும் இருக்கக்கூடிய ஒரு தர்மம் லட்சியதாவச்சேதகம். அது என்ன? கோத்வம். அப்ப கோத்வத்தினால அவச்சின்னமான லட்சியத்தை, கோத்வாவச்சின்னா லட்சியதா, லட்சியதாயாக அவச்சேதகம் கோத்வம். இப்படி எல்லாம் அது அதனுடைய விவகாரம், சாஸ்திரியமான விவகாரங்கள். இது கரெக்டா நீங்க திருப்பி திருப்பி கேட்டு எழுதி வச்சு படிக்கணும். அப்பதான் உங்களுக்கு தர்க்க சாஸ்திரம் சுலபமா வரும். தர்க்க சாஸ்திரம் வந்தால் மற்ற சாஸ்திரங்கள் வரும். வாக்கிய கோத்வாவச்சின்னா லட்சியதா, கௌஹு லக்ஷ்யா. இது எப்படி சொல்லணும்? கௌஹு லக்ஷ்யா, கோ லட்சியதா கோனிஷ்டா. கோனிஷ்டா தெரியுமா? கோத்துவத்தில் கோவில் இருக்கக்கூடியது. இந்த வார்த்தை படிக்கணும். லட்சியதா கோனிஷ்டா. லட்சியதா குத்திர அஸ்தி? கவி வர்த்ததே. நிஷ்டான்னு ஒரு வார்த்தை வரும். நிஷ்டான்னு சொன்னா அங்க இருக்கிறது. விற்த்திஹி அப்படி ஒரு வார்த்தை வரும். அதுக்கு ரெண்டும் ஒரே அர்த்தம். கோனிஷ்டா கோவில் இருக்கக்கூடியது. லட்சியதா கோனிஷ்டா, லட்சியதாயாக அவச்சேதகம் கோத்வம். கோத்வாவச்சின்னா லட்சியதா, लक्ष्या गौ, लक्ष्यता गोनिष्ठा, लक्ष्यतायाः अवच्छेदकं गोत्वं, गोत्वावच्छिन्ना लक्ष्यता. இந்த 4 சென்டென்ஸ் தெரிஞ்சுக்கணும். पुनः वदामि, एवं विलिख्य स्थापयतु. इदं श्रुत्वा
विलिख्य स्थापयतु। इदानीं मास्तु, पश्चात्, इदानीं न, इदानीम् अहं समापयामि. இது திருப்பி கேட்கணும். நீங்கள் திருப்பி இப்போ படித்தா இருக்கும், இப்போ விடக்கூடாது. இப்போ தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும், அப்புறம் டைம் கிடைக்காது. நீங்கள் எல்லாமே விட்டுட்டு இது படிக்கணும். முதல் இந்த தர்க்கசாஸ்திர தீபிகா அதான் சொல்லிட்டு இருக்கு. யதா கோஹோ லக்ஷணம் உச்சதே ததா கௌஹு லக்ஷ்யா பவதி. முதல் சென்டென்ஸ், யதா கோஹோ லக்ஷணம் உச்சதே ததா गौः लक्ष्या भवति. यदा गौः लक्ष्या भवति तदानीं लक्ष्यता गोनिष्ठा भवति. गवि वर्तते अर्थः. लक्ष्यता गोनिष्ठा चेत् लक्ष्यतायाः अवच्छेदकं गोत्वं भवति. यदा गोत्वं लक्ष्यतायाः अवच्छेदकं भवति तदा गोत्वावच्छिन्ना लक्ष्यता भवति. मुझे इतोपि संक्षेपेण उच्यते चेत् यदा गोः लक्षणम् उच्यते तदा लक्ष्यता गोनिष्ठा, लक्ष्यतायाः अवच्छेदकं गोत्वं, गोत्वा अवच्छिन्ना लक्ष्यता. अवलंबन அந்த மாதிரி यदा पृथिव्याः लक्षणम् उच्यते तदा पृथिवी लक्ष्या, लक्ष्यता पृथिवीनिष्ठा, लक्ष्यतायाः अवच्छेदकं पृथिवीत्वं, पृथिवीत्वेन अवच्छिन्ना लक्ष्यता. இந்த மாதிரி எங்க சொல்ல முடியுமோ அங்க எல்லாம் சொல்லணும். यदा वायोः लक्षणम् उच्यते तदा लक्ष्यः वायुः, लक्ष्यः पुल्लिंगम, वायु पुल्लिंगम आचार्य, लक्ष्यः वायुः. लक्ष्यता वायुनिष्ठा, लक्ष्यतावच्छेदकं, लक्ष्यतावच्छेदकं, लक्ष्यतायाः अवच्छेदकं वायुत्वं, वायुत्वेन अवच्छिन्ना लक्ष्यता, लक्ष्यता वायुनिष्ठा, वायुः लक्ष्यः. रूपरहितत्वे सति गन्धवत्वं लक्षणं. गन्धवत्वम् इल्ल स्पर्शवत्वं, सारी, रूपरहितत्वे सति स्पर्शवत्वं वायोः लक्षणं. वायोः लक्षणं किं? रूपरहितत्वे सति स्पर्शवत्वं. पृथिव्याः लक्षणं किं? गन्धवत्वम्. इदानीम् अहं पृच्छामि, पृथिव्याः लक्षणं लक्ष्या, लक्ष्यता पृथिवीनिष्ठा, लक्ष्यतायाः अवच्छेदकं पृथिवीत्वं, पृथिवीत्वावच्छिन्ना लक्ष्यता. திருப்பி கேட்குறேன். லக்ஷணம் கந்தவத்வம், லக்ஷணம் கந்தவத்வம், லக்ஷ்யா पृथिवी, लक्ष्यता पृथिवीनिष्ठा, लक्ष्यतायाः अवच्छेदकं पृथिवीत्वेन अवच्छिन्ना लक्ष्यता. लक्षणं रूपरहितत्वे सति स्पर्शवत्वं. लक्ष्यः भवति वायुः, लक्ष्यः भवति वायुः, लक्ष्यः भवति वायुः, वायुनिष्ठा इल्ल. लक्ष्यं यदनु केळ्वि. लक्ष्यः कः? लक्ष्यता कुत्र अस्ति? वायौ, वायौ वर्तते, वायुनिष्ठा भवति. लक्ष्यतायाः अवच्छेदकं किं? वायुत्वं, वायुत्वेन अवच्छिन्ना का लक्ष्यता. புரியுறது இல்லையா? சரியா போச்சு. இப்போ லக்ஷ்யதாவச்சேதக சமநியதோ தர்மஹ லக்ஷணம் அங்கே வரணும். லக்ஷணம், லக்ஷணமானது லக்ஷ்யதாவச்சேதகத்தோட சமநியதமா இருக்கும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப சுலபம். பரஸ்பரம் வியாப்தி இருக்கும்னு அர்த்தம். பரஸ்பரம் வியாப்தி இருக்கும்னு சொன்னா இப்போ பிருத்திவியாக லக்ஷணம் உச்சதே பாருங்க. तत्र लक्ष्यतावच्छेदकं किं? पृथिवीत्वं. पृथिवीत्वं ताने लक्ष्यतावच्छेदकं. लक्ष्यतावच्छेदकं किं? पृथिवीत्वं. लक्षणं किं? गन्धवत्वं. ಏನಪ್ಪ लक्षणं किं? लक्ष्यतावच्छेदकं किं? पृथिवीत्वं. திருப்பி சொல்லுங்க, लक्ष्यतावच्छेदकं किं?
லக்ஷணம் கிம் கந்தவத்வம். இந்த ரெண்டு தர்மங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு பரஸ்பரம் வியாப்தி இருக்கணும். எத்திர எத்திர பிருத்திவித்வம் தத்திர தத்திர கந்தவத்வம், எத்திர எத்திர கந்தவத்வம் தத்திர தத்திர பிருத்திவித்வம் இருக்கு இல்லையா, இருக்கு. அப்போ இது சமநியதமான தர்மம் ஆயிடுச்சு. லட்சியதாவச்சேதகம் ஆன பிருத்திவித்வம் எங்க எங்க இருக்கோ அங்க அங்க கந்தவத்வம் இருக்கு. சமநியதம்னா என்னப்பா, பரஸ்பரம் வியாப்தி இருக்கணும்னு அர்த்தம். எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னின்னு இருக்கிற மாதிரி எத்திர எத்திர வன்னி தத்திர தத்திர தூமான்னு இருக்கலாம், அது அங்க இல்லை. அசாதாரணத்துவம்னா இதுதான், பரஸ்பரம் வியாப்தி இருக்கு. பரஸ்பர வியாபிய வியாபக பாவம் இருக்கு. இதுக்கு அது வியாபகம், அதுக்கு இது வியாபகம். தூமவான் வன்னி மத்துவம் அது அங்க கிடையாது, பரஸ்பரம் வியாப்தி இல்லை, அது லட்சணம் இல்லை. அது இங்க லட்சணம். லட்சணம் சொல்லும் பொழுது லட்சியதாவச்சேதகம் இருக்கிற இடத்துல எல்லாம் லட்சணம் வேணும், லட்சணம் இருக்கிற இடத்துல எல்லாம் லட்சியதாவச்சேதகம் வேணும். அப்படித்தானே? லட்சணம் இருக்கிற இடத்துல எல்லாம் லட்சியதாவச்சேதகம் வேணும், அப்பதான் லட்சியதாவச்சேதம் சொல்ல முடியும். லட்சியதாவச்சேதகம் இருக்கிற இடத்துல எல்லாம் லட்சணமும் வேணும். சரியா போச்சு இல்லையா? இதுதான். அப்போ லட்சணமும் லட்சியதாவச்சேதகவும் சமநியதமா இருக்கணும். எத்திர எத்திர கந்தவத்வம் தத்திர தத்திர பிருத்திவித்வம். பிருத்திவித்வம் லட்சியதாவச்சேதகம், கந்தவத்வம் லட்சணம். எத்திர எத்திர பிருத்திவித்வம் தத்திர தத்திர கந்தவத்வம், எத்திர எத்திர கந்தவத்வம் தத்திர தத்திர பிருத்திவித்வம். இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். அதனால பரஸ்பரம் வியாப்தி இருக்கு, பரஸ்பரம் வியாப்தி இருக்கு. அதனால சமநியதமான தர்மம், லட்சியதாவச்சேதகத்தோட சமநியதமான தர்மம் ஏதோ அந்த தர்மம் அசாதாரண தர்மம்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட அசாதாரண தர்மத்தை தான் லட்சணம்னு சொல்லுவோம். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் விஷயம். கொஞ்சம் புத்தி உபயோகப்படுத்தணும், நீங்க அது படிக்கணும், படிச்சுட்டு வரணும், அப்பதான் மேல சொல்ல முடியும். இது படிக்காம வந்துருச்சோன்னா உங்களுக்கு தான் சிரமம். நான் ஏதோ மேல சொல்லிகிட்டே இருப்பேன், அது ரொம்ப கஷ்டமா போயிடும். நீங்க படிச்சு வந்தா அழகா மேல கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா அந்த பங்கத்திகள் மேல மேல போகும்பொழுது அது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், கரெக்டா வருதே அப்படி. சரி, நான் திருப்பி சொல்ல மாட்டேன் இந்த விஷயம். நீங்க அதை புரியிற வரைக்கும் திருப்பி திருப்பி கேட்டு எழுதி வச்சு படிச்சு அதை உபயோகப்படுத்தணும். சரி.